பூபதி வீட்டுல இருந்து போன் வந்துச்சு. கேஸ் விஷயத்துல மேற்கொண்டு பிரச்சனை பண்ண வேண்டாம், உங்க மருமகிட்ட சொல்லுங்கன்னு. அதுக்கு துர்கா என்ன சொன்னா தெரியுமா? நாங்க சொன்னா அவ கேட்க மாட்டா, அவங்க வீட்டுல வேணா சொல்லிக்கங்கன்னு சொன்னா. எப்படி? நான் சத்தம் போட்டேன். வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் முணுக்கும் கோவம் வந்தா எப்படி? நான் பாரு, உங்க 2 பேர்த்திட்டு பழச பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அதை பத்தியே பேசிட்டு இருக்கேன். போமா, நீ போய் ரெஸ்ட் எடு. யார் வீட்டுல? யாருப்பா? சாரி, ஆட்டோவில் ஒரு மேடம் வந்தாங்க. இதோ அவங்க தான். மருந்தை வச்சுட்டு வந்துட்டாங்க, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வரேன் சார். இந்த மருந்து எதுக்குமா? என்ன சக்தி, டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் தீர்ந்துருச்சா? பாட்டிக்காக வாங்கின மருந்து தவறி போய் ஆட்டோலயே வச்சுட்டு வந்துட்டேன். தவறி போய் எடுத்துட்டு வந்ததை மறந்து போய் ஆட்டோல விட்டியாக்கும். நல்ல போனமா, இந்தாம்மா உள்ள போ. நில்லு. வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? என்னாச்சு உடம்புக்கு? அது அது வந்து காலையில இருந்து வெயில் அலைஞ்சிட்டு இருக்கால, அதான் டயர்டா இருக்கா. நீ போய் ரெஸ்ட் எடுமா, நானு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கிடாத. ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுட்டு தூங்கு. புள்ளத்தாச்சி பொண்ணு வெறும் வயிறோட தூங்கக்கூடாது. குழந்தை வேண்டாம் வேண்டான்னு நானே எத்தனை முறை சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நானே குழந்தை வேணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நிவா கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? என்னடி சொல்ற? உங்க மாமியார் அப்படி சொன்னாங்க? ஆமாம்மா, நீ கடைசி வரைக்கும் என் கூட என் மருமகளாவே இருந்துரு, நீ உன்னோட உரிமையை விட்டு தரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லம்மா, நீ உன் வீட்டுல இருந்தாதான் உனக்கு கெட்ட பேரு, என் கூட இருந்தானா உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாதுன்னு வேற சொல்றாங்க. அந்த அம்மா சொல்றதும் சரிதான். என்னம்மா சொல்றீங்க? இவ புகுந்த வீட்டுல எல்லாருமே இவளுக்கு எதிரியா இருக்காங்க. அந்த அம்மா மட்டும் இவளை கூட வச்சுட்டு என்ன சாதிக்க போறாங்க? நீ என்னடி சொல்ற? அம்மா, என்னால சட்டுன்னு இது சரியா தப்பான்னு சொல்ல முடியலம்மா. ஆமா, இது பெரிய உலக மகா பிரச்சனை. நான் சொல்றேன், அந்த அங்கு சொன்னது தப்புதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நம்ம கண்மணி மேல இறக்கப்பட்டுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற புத்திசாலிங்க ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லி கண்மணி வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. ஏன் வடிவு இப்படி எல்லாம் பேசுற? பாவம், அங்கு நம்ம பிள்ளைக்காக புருஷன் பிள்ளையெல்லாம் எழுத்துக்கிட்டு அவ தனியா வந்து இருக்கிறா. கண்மணி நம்ம கூட இருந்தா அவளுக்கு வாழாவட்டிங்கிற பேரு வந்துடுமேன்னு தான் அவளை தான் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா. அடேங்க அப்பா, பெருசா கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்மணி அங்கோட போயிருந்தா
அது வாழ்க்கை ஆயிடுமா? ஒரு பொண்ணு புருஷன் கூட இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. அவ இங்க இருக்கிறதும் ஒண்ணுதான், மாமியார் கூட இருக்கிறதும் ஒண்ணுதான். என்ன ஒண்ணு, அவ நம்ம வீட்டுல இருந்தா அவளை நல்லபடியா பாத்துக்குவோம். அவ மாமியார் கூட இருந்தா சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தான் இருக்கணும் அங்க. ஏன் அத்தை இப்படி குதர்க்கமாவே பேசுறீங்க? அவங்க அத்தைவை பத்தி கண்மணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. சரி, நீ சொல்ற மாதிரி அங்க அப்படி நினைக்கலனாலும் ஊர்ல உலகத்துல இருக்கவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த தண்டபாணி தடிப்பைய என்ன ஆட்டம் ஆடுனா, எப்படியெல்லாம் அவன் சவால் விட்டான். அவனை நான் சும்மா விட்டுருவேனா? அத்தை, இப்போ உங்க சவால் உங்க ஈகோ எல்லாம் முக்கியம் கிடையாது. கண்மணியோட வாழ்க்கை தான் முக்கியம். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏய், நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா? நேத்து வந்தவடி இந்த வீட்டுக்கு நீ. உன்னை விட கண்மணியை பத்தி எனக்கு தான் அதிகமா தெரியும். அவளை நான் தோள்லயே போட்டு வளர்த்தவ. அவளுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே அவளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன பண்ண போறீங்க? உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஆளுக்கு நாட்டாம பண்ணி தான் இந்த குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இதோட நிறுத்திக்க உன் நாட்டாம எல்லாம். என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. சும்மா எல்லாத்திலையும் மூக்க நுழைச்சுக்கிட்டு. கண்மணி, இப்ப நீ எதுக்கு அழற? என்ன என்ன பத்தி இந்த வீட்ல பேச்ச ஆரம்பிச்சாலே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன கண்மணி, வடிவத்தை சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ குழப்பிக்காத என்ன. இது பாரு, நீ வழக்கம் போல அடிக்கடி அங்கத்தை போய் பார்த்துட்டு வா. என்ன பண்ணணுங்கிறத எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு முடிவெடுக்கலாமா? சரி, டைம் ஆயிட்டு இருக்கு, நீ கிளம்பு. சரி, வரேம்மா. வரேன் பாட்டி. அம்மா, கண்மணியோட மாமியார் அவ மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்க. இவ்வளவு தூரம் அவளை சப்போர்ட் பண்றது பெரிய விஷயமா? ஆனா இவ்வளவு அங்க கொண்டு போய் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு புரியவே இல்லையே. ஒருவேளை பூபதிக்கு பயம் வரணும்னு நினைக்கிறாங்களோ? ஆனா வடிவத்தை சொன்னதும் சரிதாம்மா. நம்ம ரொம்ப தனிஞ்சு போக கூடாது. இப்ப பாரு, கண்மணி இருக்கும்போதே பூபதிக்கு இன்னொரு பொண்ணு பாக்குறாங்க. அதே மாதிரி அங்கத்தை வந்து அதை எதிர்த்தாலும் சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சும்மா இருக்க கூடாதுமா. என்னடி சொல்ற? ஆமாமா, நந்தன் அண்ணனை பார்த்து அந்த விஜய் பொண்ணோட அட்ரஸ கேட்டு அவகிட்ட போய் தன்மையா பேசிட்டு வரலாமா? பேசினா என்ன, அவங்க என்ன விட்டு கொடுத்தா போறாங்க? அம்மா, எந்த பொண்ணா இருந்தாலும் பிரச்சனை உள்ள வாழ்க்கையை தேடணும்னு ஆசைப்பட மாட்டா. பேசிதான் பாப்போமே. ஆமாம்மா, மேகலா சொல்றது சரிதான். பூபதி வீட்டுக்காரங்க அவங்க கிட்ட போய் என்ன பேசிருக்காங்க ஏது பேசிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா எந்த தாய் தகப்பனும் பிரச்சனை இருக்கிற வீட்டுல பொண்ணு கொடுக்க சம்மதிக்க மாட்டாங்கம்மா. நீங்க 2 பேரும் போய் பேசினா ஒருவேளை அவங்க மனசு மாறினாலும் மாறும். நீங்க போய் பேசிதான் பாருங்களேன். சரி பாட்டி, நாங்க கிளம்புறோமா? சரிம்மா, முதல்ல நான் இதெல்லாம் எடுத்து வச்சு. இரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க உடனே கிளம்புங்க. கிளம்புங்க. சரி, வரோம் பாட்டி. வரேம்மா. கடவுளே, இங்கதான் இந்தப்பா. ஏய் திவா, எப்போ வந்த? இப்பதான்ப்பா வரேன். ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? என்னப்பா, நான் உங்களுக்கு ஃபோன் பேசினதுல இருந்து என்னால அங்க நிம்மதியாவே இருக்க முடியல. என்ன ஆச்சு? நீ ஃபோன் பண்ணும்போது இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. என்னப்பா சொல்றீங்க? நான் நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பயந்து போய் இப்போ டென்ஷனோட ஓடி வந்திருக்கேன். என்ன பண்ணா? நான் எவ்வளவு பதட்டமா பேசிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதுவா, நீ பெங்களூர்ல இருந்து சென்னை கிளம்புனியா? இங்க மாமியார் மருமகளும் வெள்ளக்கொடி காமிச்சிட்டாங்க. என்னப்பா, எனக்கு ஒண்ணே புரியலையே. எனக்கு தான் புரியல. சில சமயம் நம்மையும் மீறி சில நல்லது நடக்குது. அதான் இது. அப்பா, என்ன ஆச்சு? சக்தி கோர்ட்டுக்கு போகல, வீட்டுக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. என்னது? கோர்ட்டுக்கு போகலையா? என்னப்பா இது ஒரே சர்ப்ரைசிங்கா இருக்கு. இது போதாதா? உடனே உங்க அம்மா பாசமழை பொழிய ஆரம்பிச்சிட்டா. இப்ப கூட நாங்க எங்க புறப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், கோயிலுக்கு. மருமக பேர்ல அர்ச்சனை பண்ணியே ஆகணும்னு காலங்காத்தால எந்திரிச்சு இதோ வேகமா புறப்பட்டிருக்கோம். அப்படியா? ஐயோ, அப்பா நான் பயங்கர பதட்டத்தோடு ஓடி வந்தேன்ப்பா. ஒரே நிமிஷத்துல எல்லா டென்ஷனும் போயிடுச்சு. இப்பதான்
இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன். சரி திவா, நீ உள்ள போய் குளிச்சு ரெஸ்ட் எடு. சக்தி உள்ளதா தூங்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அத்தைக்கு மருமகள் இருக்கிற அக்கறை பாரு. ஆமா எங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்க? நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. இந்தாங்கம்மா உங்களுக்கு ஷால். இது உங்களுக்கு தான். ராமாயணம் கேட்டீங்கல்ல, இந்தாங்க. உன் பையன் மறைமுகமா என்ன சொல்றான் தெரியுமா? ஷாலை போத்திக்கிட்டு ஒரு மூலையில ராமாயணம் படிச்சுட்டு தேவையில்லாம பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்லடா சும்மா இருங்கப்பா. அப்பா என்னது? அது ஒண்ணு இல்ல, உள்ள வச்சிரு. சரி சரி, நான் போலாமா? நாங்க கோயிலுக்கு போயிட்டு ஓகேப்பா. திவா, நாங்க போயிட்டு வரோம். கதவை சாத்திக்க. என்னடா டேய் சத்தி, என்ன சொல்லும்? இங்க பாரு, இங்க பாரு. என்னாச்சு? ஏன் இப்ப எமோஷன் ஆற? ஏய் சரி சரி, ஐயோ எமோஷன். உட்காரு. சரி 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 சரி. ஐயோ என்னடா என்ன? ஏய் இப்ப ஏன் அழுற? சத்தி, ஏய் இங்க பாரு, இங்க பாரு. கீழே அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தேன். சமாதானம் ஆயிட்டீங்களாமே? என்னடா ஆச்சுப்பா? டேய் இந்த பாரு, அம்மா சொன்னாங்க எல்லா விஷயத்தையும். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதாமே? அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இப்போ என்ன நடந்தது தெரியுமா? ஐயோ சக்தி, என்னடா உன்கிட்ட எனக்கு பிடிக்காத பழக்கம் இதுதான். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி எமோஷனல்னா எப்படிமா? இந்த பாருடா, ஹெல்த்துக்கு என்ன ஆகும்? இல்ல திவா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். ஐயோ விட, கோவப்பட்டாலும் சரி, அன்பு காட்டினாலும் சரி, ஓவர் இமோஷனல் ஆயிடுற. ஏன்? நான் கோர்ட்டுக்கு போல திவா. தெரியும், அப்பா சொன்னாரு. நீ அழுறத நிறுத்து சத்தி, அழுறத நிறுத்து. இல்ல திவா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லியே ஆகணும். எதுக்கு எதுக்கு ஒண்ணு இப்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? அதான் அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருல்ல, விடு. எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இரு இரு, நான் என்னென்ன வாங்கிட்டு வந்து காட்டுறேன். ஐயோ திவா, முதல்ல என்ன சொல்ல விடு திவா. கண்டிப்பா கேக்குறேன், ஒரே ஒரு நிமிஷம். நான் என்னென்ன வாங்கிட்டு வந்து காமிச்சிடறேன். இது என்ன தெரியுதா? ஸ்வெட்டர் நூல், ஊசி. உன் வயிற்றுல வளர நம்ம செல்ல குழந்தைக்கு உன் கையாலேயே நீ ஸ்வெட்டர் பின்னணும். அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கும் அழுகையா? இத ஒரு நார்த் இந்தியன் லேடி கிட்ட தான் வாங்கினேன். நான் ஒரு ரெடிமேட் ஸ்வெட்டர் வாங்கினா தான் போன சக்தி. அந்தம்மா இதை கொண்டு வந்து கையில் கொடுத்துருச்சு. வேணாங்க விட்டுருங்கன்னு சொன்னா அந்தம்மா ஒரு மேட்ரு சொல்லுச்சு. அதாவது உன் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கால, அதனால இதை கொண்டு போய் நேரம் அவ கையில கொடு, அவ கையாலேயே அவ வயிற்றுல வளர குழந்தைக்கு ஸ்வெட்டர் பின்னட்டும்னு சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னே புரியல சக்தி. நீ நம்ப மாட்ட, ஒரு விஷயம் சொன்னாங்க சக்தி. அப்படியே எனக்கு உடம்பு கிட்டம்லாம் புல்லரிச்சு போச்சு. அவங்க ஊர்ல இருக்க பொண்ணுங்களாம் பிரெக்னெண்டா இருக்கும்போது ஃப்ரீயா இருக்க டைம்ல தான் வயிற்றுல வளர குழந்தை கூட பேசிக்கிட்டு ஸ்வெட்டர் பின்னுவாங்களாம். ஆமா சக்தி. அது மட்டும் இல்ல, கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி, அம்மா இந்த கலர்ல இந்த ஸ்வெட்டர் உங்களுக்காக தான் பின்றேன், நீங்க வெளியே வந்தோன்னே இதை போட்டுக்கணும், சமத்தா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க, அப்படி இப்படின்னு பேசிட்டே பின்னுவாங்களா சக்தி.
அப்படி பேசும்போது வார்த்தையில சொல்ல முடியாத அளவுக்கு குழந்தைக்கும் அம்மாக்கும் ஒரு நெருக்கம் உண்டாகுமா? உனக்கும் உன் வயிற்றுல வர நம்மளோட குழந்தைக்கும் அப்படி ஒரு நெருக்கம் உண்டாகணும். அதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏய், என்னடா எல்லாத்துக்கும் வேளற? என்னடா என்ன பாரு, ஏன் இப்ப எமோஷன் ஆற? சத்தி, என்ன ப்ராப்ளம்? ஏய் சத்தி, ஆ